Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்புக்கு 3/4 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகு, இஞ்சி துருவிக்கலாம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில் சிறுபருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயிலேயே இருக்கட்டும். லேசாக வறுத்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்புக்கு 4 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப குழைவாக வேக வைக்கணும். இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். இதில் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பு பெருங்காயத்தூள் போடுறது வீடியோ சரியாக வரல. இப்போ சிம்மில் ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். நல்லா குழைவாக வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நான். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா மிளகாய் 1-2 நுணுக்கி வச்சுருக்கேன். சீரகம், இஞ்சி துருவிக்கோங்க, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் நெய்யில். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பொங்கலில் தாளித்ததை போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வெண்பொங்கல். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். 1க்கு 4 பங்கு தண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தலன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.